இதோ பைத்தியக்கார உள்ள வந்தா கடிச்சு வச்சிருவோம் போடுற. நாயே அல்சாட்டிங் பண்ணாத. நாய் கடிச்சா 48 ஊசி தான். நான் கடிச்சேன்னா இந்தியன் மெடிக்கல்லயே மருந்து கிடையாது, செத்து போயிடும். ஏன் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வளவு அந்த கோர் கொஸ்டின். நாங்க ஏன் நாய் கடிக்க 4 ஊசி போடணுங்க? கரெக்டா சொல்றானே. இந்த கையில ஒரு ஊசி, இந்த கையில ஃபர்ஸ்ட் டோஸ், 3வது நாள் ஒரு ஊசி, 7வது நாள் ஒரு ஊசி, 28வது நாள் ஒரு ஊசி. நாங்க ஏன் போடணும்? கிழிஞ்சது போ. ஆண்டவன் தான் என்ன காப்பாத்தணும். குழந்தைங்களை கடிக்குதுன்னு சொல்றீங்களா? எத்தனை குழந்தைங்களை கடிச்சதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி குழந்தைங்களை கடிச்சிருந்ததுன்னா அதுக்கு நாங்க வருத்தப்படுறோம். அதுக்கு காரணம் என்ன? பசி. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. வந்துட்டாயா வந்துட்டாயா. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி ஸ்கீ, அப்புறம் ராட்வீலரு, பாக்ஸர், இது 3த்தையும் ஒரு பொண்ணு வளர்த்துட்டு திறந்து விட்டுச்சு கேட்டு. என்னோட பையன் வந்து ரோட்டில் நின்றுந்தான். அப்போ இந்த பொண்ணு, அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. அந்த நாய் வந்து 3 அட்டன் செகண்ட் என் பையனை வந்து எகிரி கடிக்க ஆரம்பிச்சு. கீழே தரையில் ஊந்தப்பா, காப்பாத்துப்பா பிடிப்பான்றேன். நாயை காவலுக்கு வச்சு தாண்டி பார்த்திருக்கேன். நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற. ராட்வீலர் பிடிக்க போனால் பாக்ஸர் பிடிக்குமா ராட்வீலர். அப்படி இருந்தால் முடிஞ்சு பாக்ஸர் பிடிச்சிட்டேன். ஆனால் ராட்வீலர் என்னால் பிடிக்க முடியல, ரொம்ப ஆக்ரோஷமாகுது. பின்னாடி முதுகு கவு, ஒரு சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு, தலையில அவ்வளவு கடிச்சிருச்சா? ஆமா. ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? ஆட்டோ ஓட்டுநர் சார். ரெகுலராக என் பையனை ஸ்கூலுக்கே தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம் சார். நாய் குறுக்க வந்து நாய் மேலே ஓடக்கூடாதுன்னு இங்காட திருப்பும் போது ஆட்டோ வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இருந்துட்டான் சார். சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. இப்போ நடந்து 10 நாள் ஆகும் சார். பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு. நாய் குறுக்க வந்ததுனாலயா? உங்க ஆட்டோல உங்க பையனை கூட்டு போறப்போ நானே அழைச்சிட்டு போகும்போது சார். ஏய், எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதுடா. பையன் கராத்தே கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்கூட்டில நான் கூட்டிட்டு வரேன். பையன் திரும்ப கேட் லாக் பண்ணிட்டு உள்ள வரதுக்குள்ள 8 நாய் சேர்த்து சுத்திருச்சு சார். ஒரு நாய் கடிச்சிருச்சு. கேட்டை ஓபன் பண்ணி ஸ்ட்ரீட்குள்ள போயிட்டு பைக் மேல இடிக்க பார்த்துட்டான். இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. போய் வண்டிலேயே இதுலயே மோதி குழந்தைகளுக்கு வேற ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் சார்? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. எனக்கு உயிரே கையில இல்ல சார். ஆண்டவா, என்ன எப்படி புலம் போடுற ஆதா மீனாட்சி. குழந்தைங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப பதறி நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கா சார் என் பையனை. தம்பியை கிடைச்சது சார். 25 நாளில் நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்ஜெக்ஷன்லாம் போடணும்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு. பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கூடலாம் உடைச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் காட்டுது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ். இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆட்டவனுக்கே அடுக்காது. அடுத்த நாள் பையன் இறந்து திறந்து விடு. அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா. அவங்க தூக்குல ஏத்தணும்யா, தூக்குல ஏத்தணும். சார் நீங்க வந்துட்டு ட்ரெயின் அப் எடுக்கிறீங்க, எல்லாமே செய்றீங்க சார். 24/7 பிஸி லைஃப். வேலைக்கு போறோம், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடுறோம், டியூட்டிக்கு போறோம், நிறைய ரோல் பண்றோம். நாங்க உங்களுக்காக மெனக்கிட்டு 1 மணி நேரம் உட்காந்து எப்படி டிராக ஐடென்டிஃபை பண்றது, அதை எப்படி நாங்க கோச்சிங் போறதுன்னு நாங்க என்ன சார் கோச்சிங்கா சார் போட முடியும்? இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. சரி, ஃபீல் பண்ணாத. என்னமோ நாய் வந்துட்டு குழந்தைங்களை பார்த்தா அது பண்ணு, குழந்தைங்க கெட்டவங்களை பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல சார். எவ்வளவு பேர் நெறி கட்டிட்டு வராங்க, அடுத்த நிலை அவங்க போறாங்க, ஹைட்ரோஃபோபியா ஆகி செத்து போறாங்க. என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அதே கான்செப்ட். நாங்க நாயை இது பண்ணுவோம், நாய்க்கு இது பண்ணுவோம். ரொம்ப தப்பு சார். ஒரு மனித உயிருக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு என்ன எப்படி ஏத்துக்க முடியும்? பெத்தவனுக்கு தான் தெரியும் பிள்ளைய பத்தி. அந்த பெட் மேல படிச்சிட்டு இருக்கு சார். பொத்த நாய் வந்து எட்டி பாக்குது. நான் தப்பி தவறி தள்ளி கிள்ளி வெளியில விட்டுட்டேன் சார். இந்த நாயை நான் எப்படி வெளியில போறதுன்னு தெரியல, குலைச்சிட்டே இருக்கு அந்த நாய். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி.
மறக்க முடியல. ஆனா நான் 100 கால் பண்ண உடனே கார்பரேஷன் நம்பர் கொடுத்தாங்க சார். கொண்டார் கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க ஹால்ல அது சுத்திட்டு இருக்கு. பெட்ரூம்ல பாத்ரூம் இருந்தாலும் ஓகே, அந்த பாத்ரூம் இல்ல எங்க சார் போவோம்? நாங்க என்ன சார் பண்ணுவோம் சொல்லுங்க சார். சூசைட். குழந்தைங்க உள்ள இருக்குது. ஃபிஷர்மேன் ஃபேமிலில இருந்தா வரும். நாங்க அது கடிச்சா கூட எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அமௌண்ட் கிடையாது. நாயின் பார்த்தா பேயாவலடா இருக்கு. பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் அப்படிங்கோ. யப்பா, நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா. ஐயா கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்றேன் சார். நாய் வித்த காசு கோழிக்கு கொடுத்துட்டு வா. பயத்துல யூரின் டேங்க் வெடிச்சிடுச்சு. கண்ணில் பார்க்காத ஏதோ ஒரு நாய்க்கே இவ்வளவு பாதிப்பு வருங்கிறதுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை கேட்பீங்கன்னா, நாய் குறுக்க வந்து என் புள்ள செத்து போச்சுன்னு கேட்கிற ஒரு அப்பாவுக்கு கவர்மெண்ட் இருந்தாகணும். இருந்து ஆகலைன்னா பிரச்சனை. அதானே போடுங்க 2. Completely condemn this. ஒரு நாய் குறுக்க போய் வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுறது ஒண்ணா? Completely condemn this. மக்கால் நீ ஊருக்கு வாயா, உன்னை வகுந்துட்டா மறுவேளை வாப்ப. பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்போஸ் குழந்தை இப்ப கவிட்டு போகுது இல்லையா ஒரு நாய், நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது. இது என்னமோ எனக்கு சரியா புரியல. நீங்க பாருங்களேன் சார், இப்ப லைசென்ஸ் வரல, நீங்க என்ன செய்யணும்? சார் எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். லைசென்ஸ் வர வரைக்கும் நீங்க வளர்க்க கூடாது. அவன் சொல்றது பொய் இல்ல. ஆமா, நீ என்ன நினைக்கிற? உலகிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. ரைட்டா? இத இந்த அலட்சிய போக்கோடு நீங்க பேசுறப்ப தான் கோவம் வருது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே? கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க எல்லாம் தேவையில்லாம பேசுறீங்க. இதுல என்ன உண்மை இருக்குன்னு நல்லா யோசிச்சு பார்க்கணும். கொசு நாய் ஒண்ணா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே? நாயும் மனுஷனும் ஒண்ணா? இத்தனை நாளா மூடி கிடந்த என் அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். இப்ப இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில்? இது வந்து irresponsible பெட் ஓனர் தான் சார் ஃபுல்லா. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க. நான் அவரை தூக்கி உள்ள வச்சிடலாமா? புடிங்க சார் அவனை. புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இப்ப எங்க வீட்டு குழந்தைய கடிச்சிருந்தா இப்ப அப்படியே மேல விழுந்து எல்லா நாய்களையும் அடிச்சிருப்பேன். நான் வந்து ரொம்ப வந்து வயலண்டா தான் நானே இது ட்ரீட் பண்ணிருப்பேன். அட பாவி சண்டாளா. சரி, அதுக்காக வந்து நான் இன்னசென்ட்டான நாய்களை வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன். இவனுக்கும் மூளையும் ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல. சார் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்க சொல்லுங்க சார். தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. சார் இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அது இவங்களுக்கு தானே சார் தெரியும், அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தானே சார் தெரியும். தீர்மானிக்கணும். எனக்கு தெரியல சார். நான் என்ன சொன்னேன்? அது அரசாங்கம் தீர்மானிக்குது, விட்டுருங்க. சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. சார் இந்த ABCAR அப்படிங்கிறது இஸ் த ப்ரூவன் மெத்தட். இதுக்கு ஒர்க் ஆக போற ஒரு விஷயம். இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 1996 வரைக்கும் எப்படி நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாய்களை கொத்தா புடிச்சிட்டு போவாங்க, அடிச்சு கொல்லுவாங்க. என்னையா சொல்ற? ஆமா, கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க, விஷம் வைப்பாங்க. ஆங்கிலேயன் காலத்துல இதான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஆனால் ரேபிஸ் நோய் குறையல. அதை கண்டறிஞ்சு நம்ம கொண்டு வந்த விஷயம் தான் முக்காவாசி நாய்க்கடிகள் பெண் நாய்கள். குட்டி போட்டதுக்கு அப்புறம் நம்ம அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாய்கள் குட்டி போடவும் போறதில்ல, அதை பாதுகாக்க வேணும் அப்படிங்கிற தன்மையும் வரப்போறதில்ல. தெருக்கு 2 நாய் 3 நாய் இருந்தா பிரச்சனை இல்லை சார். தம்பி கரெக்டா பேசுதுல. ஏய் வாயை முன்னேந்து போட. எதா அசியமா பேசிட்டு போற. எனக்கு என்ன முன்னாடி என்னன்னா, இப்ப தெருவில் எவ்வளவு நாய் இருக்குது, எதுக்கு தெருனா தெருவில் இருக்கணும். எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. குட் கொஸ்டின். தெருவுல நாய்களே இருக்க கூடாதுன்னு தான் நானும் சொல்றேன். ஆனா அதை பண்ற அணுகுமுறை அறிவியல் பூர்வமாவும் அறம் சார்ந்ததா. அனிமல் பர்த் கண்ட்ரோல். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப கடிபட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க வந்து அது கருத்தர எல்லாம் பண்ணீங்கன்னா 5 வருஷம் கழித்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப எனக்கு தீர்வு வராது. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். உடனடி தீர்வு கிடையாது சார். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. இன்னைக்கு ஒரு குழந்தை கடிக்கிறோம், நாளைக்கு ஒரு குழந்தை கடிக்குதாங்க. அப்ப எனக்கு அரசுகிட்ட நான் என்ன கேட்பேன்? நான் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது சார். நான் அரசுகிட்ட தான் பேசுவேன் சார். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருந்தங்காட்டி அரசு உங்களுக்கு பயப்படுது. ரொம்ப வாடுறானே.
ஓ அதனால நாங்கலாம் வாய் அரசு பயப்படுது நீங்க சார். சொல்றபடி எல்லாத்தையும் கேட்றோம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? அனிமல் லவ்வர்ஸ் எல்லாரையும் அதில் மெம்பர்ஸ் ஆக்கி வெட்டினரி டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 20 வருஷம் நாய் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் லேண்டில் அழகாக வச்சிருந்து பாதுகாத்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே தீர்வு காண முடியும். இந்தியா பூரா அதுக்கு அலோகேட் பண்ணணும், அவ்வளோதான். அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. பெரிய ஆசை. ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட்ல சூப்பரா ஒரு இடத்த வாங்கி நம்ம பண்ணலாம். முதல்ல வாங்க சொல்லுங்க. வண்டர்ஃபுல் ஐடியா சார், சூப்பர் ஐடியா. மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. கலருக்கு தெரியாது மச்சி. அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு ஷெல்டர் அமைக்கிறது சம்பந்தமா இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேக்குறீங்க. ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? கண்ணில் பார்க்காத ஏதோ ஒரு நாய்க்கே இவ்வளவு பாதிப்பு வருங்கிறதுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை கேட்பீங்கன்னா, வயசானவங்களை கடிச்சிருது, என் புள்ள ஸ்கூலுக்கு போயில கடிச்சிருது, நாய்க்குறுக்கு வந்து என் புள்ள செத்து போச்சுன்னு கேட்கிற ஒரு அப்பாவுக்கு கவர்மெண்ட் இருந்தாகணும், இருந்து ஆகலைன்னா பிரச்சனை தான். இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு ஒரு பக்கம் இந்த பாதிப்பெல்லாம் உங்களுக்கும் தெரியுது, நீங்கள் அதுக்காக வருத்தப்படுறீங்க, எல்லாம் உண்டு. இதை அகற்றக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. தெருநாய்கள் வந்து நீங்க அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட் அதிகமாகும் நான் பிலீவ் பண்றேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கின் வழியாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல இந்த திருநாய்கள் மூலமாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கா? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? அதாவது எங்க ஏரியால ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் புரியல நடந்தது மேடம், அந்த ஏரியாவை நான் பார்க்கணும் மேடம். அது முடியாது. என்னுடைய பார்க்கிங்ல நான் பார்க் பண்ணி வச்சப்போ எல்லாமே வண்டிக்கு கீழே தான் படுத்துக்கும். இது வரைக்கும் இந்த பாஸ்ட் 20 இயர்ஸா நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது. கணிச்சது குதிரையடா, இது வெறும் குறைக்கும் நாய். பார்க்கிங் டாக். வெறும் 2 நாள் மாத்தி விட்ட காரணத்துக்காக அந்த இடத்துல கேட்டும் கிடையாது, டாகும் கிடையாது. அந்த ராட் வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இந்த ராட்டு மேல எவ்வளவு கடுப்பா இருக்கு உங்களுக்கு? அது கடிச்சு வச்சதா கூட நான் ஒண்ணு மன்னிச்சிருப்பேன் சார். அது உள்ள போய் செத்து போச்சு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. ஆக்சுவலா நீ என்ன சொல்லிருக்கணும்? பாவம் செத்து போச்சு, என் கார் போனது கூட கவலை இல்லைன்னு சொல்லிருக்கலாம். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. கேளுங்க, எனக்கே புரியும் உங்க ஜீவகாருண்யத்துடைய டைமென்ஷன்ஸ். இது 10,000 ரூபாய் போச்சேனா? இதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. பெத்த புள்ளைய நாய் கடிக்குது, அந்த குழந்தை இறந்து போச்சு, இது உங்களோட சிம்பிள் ஒரு கார் டேமேஜ், அவ்வளவுதான். உனக்காகத்தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். அந்த பெயின் எவ்வளோ இருக்குங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட், குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் இததான் அவங்க ரொம்ப, இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. ஒரு அளவுக்கு மேல பண்ண இல்ல அதுதான் சொல்றேன். நான் எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது ஒரு வேற ஒரு பேசாதீங்கம்மா, இதனாலதான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா. எல்லார்கிட்டயும் உதவி வாங்குறதே உங்களுடைய தலையெழுத்தா போச்சுங்க. அடிக்காதே விட்டுடுங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல, இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. சும்மா கரெக்ட் பண்ணி செவில பெத்துரு. No, I completely condemn this. ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்தன் வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? பைத்தியக்காரி. Completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும்? ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? புடிச்ச மாப்ள பாயிண்ட். அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. பாயிண்ட் உண்மை. பணக்கார தெருக்களில் ஸ்ட்ரே டாக்ஸ் அவ்வளவு கிடையாது. மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிறது? என்ன இப்படி ட்விஸ்ட் ஆயி போச்சு? அந்த முடிவு அப்ப யார் எடுப்பா? நாயால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். வாயிலா ஜீவன் நினைச்சு இறக்கப்பட்டது குத்தவாடா. எப்படியோப்பா தப்பிச்சண்டா சாமி. அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்ச மக்களுக்கு இருக்கு. ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? அப்ப முடிவை யார் எடுக்கணும்? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. மிடில் கிளாஸ் தான் சார். அவங்க எப்படி சார் எடுக்க முடியும்?
ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? கொல்லத்தாயா? ஆமா, இது இப்ப பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை என்னுடையது, தீர்வு உங்களுடையதாக எப்படி இருக்க முடியும்? கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? ஆத்தாடி ஆத்தா. எப்படி? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறோம் சாமி. அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க? அந்த குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? லூஸ் மாதிரி பேசாரா? மைக் யார்ட்டே குடுறா. சாதாரணமா ஒரு டாக விரட்டக்கூடியவங்க ஏன் அது நடந்து முடிகிற வரைக்கும் ஏன் என்ன பண்ணாங்க? மறுபடியும் பாத்தியாடா, இந்த பாரு ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். நீங்க சொல்லுங்க பதில். என்ன பண்ணாங்க? ஐ வாண்ட் தி ஆன்சர். அந்த கேள்வி நல்லா சொல்ல சொல்லு. என் கால் இரும்ப மாதிரி விடுது. குழந்தைக்கு ஒரு அடிப்படை ஒரு சத்தம் சாதாரணமா வந்து எங்க 4 கால் இருக்க ஜீவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கத்துனாலே நாங்க ஓடி வந்துருவோங்க. எவ்வளவு உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஓடி வந்துரும். ஒரு குழந்தை நாய்க்கடியால கதறது அப்படின்னா அதை பார்த்துட்டு சும்மாவா இருந்தீங்க? ராட்விலர் பிடிக்க போனா பாக்ஸர் பிடிக்குமா ராட்விலர் அப்படி இருந்த முடிஞ்சு பாக்ஸர் புடிச்சிட்டேன். ஆனா ராட்விலர் என்னால் பிடிக்க முடியல, ரொம்ப ஆக்ரோஷமாகுது. பின்னாடி முதுகு கவு, ஒரு சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு, தலையில அவ்வளவு கடிச்சிருச்சா? ஆமா. வரட்டுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.